இருந்த சுற்றுலா பயணிகளுக்கு பலத்த சந்தேகம் வந்திருக்கு. அவங்க கேள்வி கேட்க தொடங்கின உடனேயே தீவிரவாதிகள் அவங்க கையில வச்சிருந்த துப்பாக்கிகளை வச்சு சுட்டுக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் முன்னாடி, அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி, பெற்றோர் முன்னாடியே அந்த ஆண்களை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பெண்கள் எங்களையும் சேர்த்து கொண்டுடுங்க, எங்களை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கதறி கேட்டிருக்கிறாங்க. இதை போய் உங்க பிரதமர்கிட்ட சொல்லுங்க, நாங்க இப்படி பண்ணிட்டோம், உங்க ஆண்களை நாங்க சுட்டு கொண்டிருக்கிறோம், இந்த தகவலை கொண்டு போய் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் மிரட்டிட்டு பெண்களை நாங்க கொல்ல மாட்டோம். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. இது இந்தியாவுடைய மனசாட்சியே உழுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பகல்காம் பகுதியில் தான் இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் இதமான ஒரு சீதோஷண நிலை அப்படின்றது நிலவும். இப்போ கோடை காலம் அப்படின்றதுனால நிறைய மாநிலங்கள்ல பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது முடிய போகுது. அதனால இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமான எண்ணிக்கையில வருகை தர தொடங்கி இருந்தாங்க. அதிலும் குறிப்பா இந்த பகல்காம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவும் பிளசண்டான ஒரு சூழல் நிலவுது அப்படின்றதுனால நிறைய பேர் அங்க வந்திருக்கிறாங்க. வெறும் இந்தியர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதிலும் இருந்து பல மக்கள் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சமீப நாட்களா அதிக அளவுல சுற்றுலா பயணிகளா வர தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்க தீவிரவாத தாக்குதல்கள் அப்படின்றது பெரிய அளவுல குறைஞ்சிருந்தது. உள்ளூர்ல நடக்கக்கூடிய கலவரம் மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. பாதுகாப்பு படையினருடைய தீவிரமான தேடுதல் வேட்டை, அவங்க நடத்தக்கூடிய பாதுகாப்பு பணிகள், ரோந்து பணிகள், இது எல்லாமே சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற இடமா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை மாற்றி இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்றதுக்காகவே குறிவச்சு நடத்தப்பட்ட தாக்குதலாக தான் இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலை பார்க்க வேண்டியதா இருக்கு. 22/4/2025 அன்னைக்கு நிறைய மக்கள் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பகல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இதமா உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரிய வெளிச்சம் வருது. அதுல அவங்களுக்கு சொந்தக்காரங்களோட கூட வந்த நண்பர்களோட உட்கார்ந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு, குடிநீர் சாப்பிட்டுக்கிட்டு, குழந்தைகளோட விளையாண்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதியம் ஒரு 2-2:30 மணி போல அவங்களுக்கு நடக்க போகிற துயரம் தெரியாமல் இருந்திருக்கு. சரியா அந்த நேரத்தில் தான் இந்திய இராணுவ வீரர்கள் மாதிரியே உடை அணிஞ்சுக்கிட்டு வந்த சிலர் கையில் துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவ வீரர்களுடைய நடமாட்டம் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா பொதுமக்களை பாதுகாக்கணும், தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே இராணுவ வீரர்கள் ரோந்து பணிகளை தான் இருப்பாங்க. மார்க்கெட், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்னு எங்க பார்த்தாலும் இராணுவ வீரர்களை பார்க்க முடியும். அவங்க மஃப்டிலையும் இருப்பாங்க, சீருடையிலையும் இருப்பாங்க. உள்ளூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக உள்ளூர் காவல்துறையினர், அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய காவல்துறையினரும் அங்க இருப்பாங்க. இவங்களை தவிர சிறப்பு படையினர், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்னு ஏகப்பட்ட பாதுகாப்பு படையினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இருப்பாங்க. அதனால இப்படி தங்கள் கிட்ட வந்த இராணுவ உடை அணிஞ்சு வந்த தீவிரவாதிகளை அவங்க ஆரம்ப கட்டத்தில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுடைய இராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கப்புறமா தான் சந்தேகத்தை கொடுத்துருக்கு. ஆண்களை தனித்தனியா பிரிச்சு கொண்டு போய் உங்க பேர் என்ன, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை கேட்டிருக்கிறாங்க. பொதுவா இந்திய இராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றது உறுதியான தகவல் அப்படின்றதுனால இருந்த சுற்றுலா பயணிகளுக்கு பலத்த சந்தேகம் வந்திருக்கு. அவங்க கேள்வி கேட்க தொடங்கின உடனேயே தீவிரவாதிகள் அவங்க கையில வச்சிருந்த துப்பாக்கிகளை வச்சு சுட்டுக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் முன்னாடி, அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி, பெற்றோர் முன்னாடியே அந்த ஆண்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி அவங்க இஸ்லாமியர்கள் அல்ல அப்படின்றத அந்த தீவிரவாதிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. வெறும் வாய்மொழியா மட்டும் இல்லை, அவங்களுடைய உள்ளாடைகளை கழட்டி பார்த்து இவங்க இஸ்லாமியர் அல்ல அப்படின்ற தகவலை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா எல்லோர் கண்ணு முன்னாடியும் வச்சு ஆண்களை மட்டும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. பதறி போன அவங்களுடைய மனைவிகளோ, அவங்களுடைய கூட வந்த உறவினர்களோ இல்லை மற்றவங்களோ எங்களையும் சேர்த்து கொண்டுடுங்க, அதாவது பெண்கள்,
எங்களையும் சேர்த்து கொண்டுடுங்க, எங்களை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கதறி கேட்டிருக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் இந்த இவ்வளவு பெரிய கொடூரத்தை நடத்தினீங்க அப்படின்னு அவங்க அழுது கேட்ட பொழுது, இதை போய் உங்க பிரதமர்கிட்ட சொல்லுங்க, நாங்க இப்படி பண்ணிட்டோம், உங்க ஆண்களை நாங்க சுட்டு கொண்டிருக்கிறோம், இந்த தகவலை கொண்டு போய் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் மிரட்டிட்டு, பெண்களை நாங்க கொல்ல மாட்டோம், இதை உங்களை விட்டுட்டு போறது, இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் நீங்க உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட உங்க இந்தியர்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்களெல்லாம் வீடியோ எடுத்துட்டும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது. அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் வெளியாகி மனதை உலுக்கும் வகையில இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்த சில பேர் தீவிரவாதிகள் எப்படி காட்டுக்குள்ள இருந்து வந்தாங்க, அங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வீடியோல சொல்லக்கூடிய காட்சிகள், நம்ம போயிடலாம், நம்மகிட்டயும் அவங்க நெருங்கி வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப சின்ன வயசு பசங்க பேசக்கூடிய குரலாதான் அந்த குரல் பதிவாயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சுற்றுலா பயணிகள் பல கனவுகளோட தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல நிறைய பேர் புதுசா திருமணமானவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கைகள்ல அந்த பாரம்பரியமா போடக்கூடிய வளையல் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறதும், அவருடைய கணவன் இறந்து கிடக்கிறதும், அது பக்கத்துல மனைவி உட்கார்ந்து கதறி அழுகக்கூடிய காட்சியெல்லாம் எவ்வளவு கல் மனசா இருக்கக்கூடியவங்களுடைய மனசையும் கரைக்கக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஏன் நேபாள் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா அப்படின்னு பல மாநிலங்களை சேர்ந்தவங்களும் இந்த தீவிரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய கோழைத்தனமான இந்த துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்திருக்கிறத வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் படி நம்மளால் உறுதியா சொல்ல முடியுது. இது வரைக்கும் 24 25 பேர் வரைக்கும் பலியாயிருக்கலாம் அப்படின்ற தகவல் சொல்லுது. ஆனா அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா முதல்கட்ட தகவல் சொல்லப்படுது. இதுல மிக மோசமான விஷயம், அந்த காயமடைஞ்ச ஒருத்தர் 80 வயசுக்கும் அதிகமானவர். அவரால் பெரிய அளவுல எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியாத ஒருத்தரை பிடிச்சு தீவிரவாதிகள் இப்படியான தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ தீவிரமான முறையில சிகிச்சை பெற்று வர்றதையும் பார்க்க முடியுது. இது வெறும் அந்த சுற்றுலா பயணிகளை மட்டும் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா நம்ம சுருக்கி பார்க்கவே முடியாது. இந்தியாவின் மீது, இந்தியாவின் இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலா தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். இதுல இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அவரு சூழலிச்சிருக்கிறாரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு விரைஞ்சிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை சம்பந்தமான அதிகாரிகள்கிட்ட அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறது அப்படின்ற சம்பந்தமான விஷயங்கள்ல அவரு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த சம்பவம் தனக்கு பெரும் மனவேதனையை கொடுத்திருக்கு அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தீவிரவாதிகள் நடத்தி இருக்கக்கூடியது கோழைத்தனமான சம்பவம் அப்படின்னு தனது கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடு முதல்வர், ஒரிசா முதல்வர், உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் அப்படின்னு அனைத்து மாநில முதல்வர்களும் ஒன்றிணைந்த குரல்ல இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது வெறும் சுற்றுலா பயணிகள் அந்த சம்பந்தமான விஷயமா மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே முடக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தீவிரவாத தாக்குதலாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தீவிரவாத தாக்குதல் சற்று குறைஞ்சு இப்பதான் அங்க புதிய ரயில் நிலையங்கள் உருவாக்கப்படுறது, வந்தே பாரத் ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுறது அப்படின்ற வளர்ச்சி பணிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு தாக்குதல் பெரும் ஒரு பதற்றத்தை அந்த மாநிலம் முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம், இப்படி சுற்றுலா பயணிகள் போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை இனி என்னவாகும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவும் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு துறையா இருக்கு. தீவிரவாத தாக்குதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இது வரைக்கும் சுற்றுலா பயணிகள் மீது இப்படியான பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டதில்லை. உள்ள இருக்கக்கூடிய மக்கள் ஒரு போராட்டங்கள்லையோ வன்முறைகள்ல ஈடுபடும் போது கூட சுற்றுலா பயணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில ஸ்ரீநகருக்கு நிறைய முறை போயிருக்கிறேன் அப்படின்றதுனால அங்க வெளியிருந்து வரக்கூடிய மாநில மக்களுக்கு அவங்க எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி உள்ளூர் மக்களும் பாதிக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றதா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு
ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இது கோழைத்தனமான ஒரு தாக்குதல், இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அனந்த்நாக் மாதிரியான, பாராமுல்லா மாதிரியான தீவிரவாத அச்சுறுத்தல் நிறைய இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட அந்த உள்ளூர் மக்கள் கேண்டில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உயிரிழந்தவங்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இது சம்பந்தமா வரப்போகுது. இனி அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மத்திய அரசு என்ன எடுக்க போறாங்க? ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரியான தாக்குதல் நடந்த போது நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல பண்ணியிருந்தோம். இனி வரக்கூடிய நாட்கள் அப்படியான சம்பவங்கள் எதுவும் நடக்க போகுதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். நீண்ட நாட்களாகவே இந்த தாக்குதல் அப்படின்றது திட்டமிடப்பட்டதோ அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட ராணாவை அமெரிக்காவிலிருந்து மிக வெற்றிகரமா ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை, நீதிமன்ற ரீதியிலான நடவடிக்கைன்னு பல நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இந்திய அதிகாரிகள். இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு தருணங்கள்ல ஒன்னா இதை பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இதுக்காக மிக நீண்ட ஒரு சட்ட போராட்டத்தை இந்திய அரசு, அது காங்கிரஸ் அரசா இருக்கட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி அரசாகட்டும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதுக்கான மிக தீவிரமான முயற்சிகள்ல மேற்கொண்டு வந்தாங்க. வெறும் ஒரு மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணி மட்டும் இல்லாம அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களை இந்தியாவில் கட்டமைக்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை ராணா கிட்ட இருந்து பெறுவதற்கான முயற்சிகள் மிக தீவிரமா முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, குறிப்பா பாகிஸ்தான்ல இருந்து யாரேனும் இதுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா, இந்தியர்கள் யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை ராணா கிட்ட இருந்து பெறுவதற்கான முயற்சிகள் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு இருந்தது. ராணாவுடைய அந்த எக்ஸ்ட்ரடிக்ஷன், அந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த நடவடிக்கை அப்படின்றது உலக நாடுகள் பலதாலும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. இஸ்ரேல், அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமானது அப்படின்ற பாராட்டுகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை அடிப்படையா வச்சு மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிட்ட நிறைய பேரை இதே மாதிரியான வழிவகையில இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எல்லாமும் மிக தீவிரமா எடுக்கப்பட்டு வந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல நடத்தப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது எழுது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவங்களுடைய மோட்டிவ் அப்படின்றது ரொம்ப தெளிவா புரியறத பார்க்க முடியுது. வயசானவங்க, ஆண்கள் அப்படின்ற பாகுபாடு இல்லாம அவங்க கொலை செஞ்சிருக்கிறது மூலியமா அவங்களுடைய கொடூர முகத்தை இந்தியர்களுக்கு காட்டணும் அப்படின்றதுதான் விரும்புறாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் வங்கதேசத்துல அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸா இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் நாட்டுல சில தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்லோடைய அங்க பிறந்த இந்துவா வளர்ந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் மீதும் தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. கோவில்கள் இடிக்கப்படுறது, அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான நேரடி தாக்குதல் அப்படின்றது இந்தியாவிலேயே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம், இந்தியர்கள் அத்தனை பேருமே இதுல ஜாதி, மதம், மொழி, இனம் சார்ந்து எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம ஒட்டுமொத்த குரலா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அரசியல் கட்சிகள் அத்தனை பேருமே இதுக்கு தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது உள்ளுக்குள்ள நிறைய மொழி சம்பந்தமான பிரச்சனை நமக்குள்ள இருக்கும், நிறைய இனம் சார்ந்த பிரச்சனை, நிதி ஒதுக்கீடுல பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இது இப்ப நடந்திருக்கிறது இந்தியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல். நான் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் நாளைக்கு வேறு எங்கு வேணுமானாலும் திட்டமிடப்படலாம். அது மட்டும் இல்லாம தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்களும், பல தரப்பு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது இத்தோட நின்றுமா அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு. ஏன்னா இனி வேறு எங்கெங்கெல்லாம் இப்படி சுற்றுலா பயணிகளை குறி வச்சு அவங்க தாக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, இல்ல வேறு ஏதேனும் சதித்திட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இவ்வளவு சுற்றுலா பயணிகள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு படையினர் எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இராணுவத்தின் மீதும் முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது. இன்டர்னல் ப்ராப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விசாரணை முறை அப்படின்றதும் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு முதல் விஷயம், யாரும் பேனிக் ஆகாம இருக்கணும், அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை நடத்தப்பட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய விஷயங்கள், ஹெலிகாப்டர்ல இருந்து ட்ரோன்கள்ல இருந்து அத்தனை அதிநவீன உபகரணங்களும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில யார் யாரெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்ற விஷயங்களை நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல உளவுத்துறையுடைய தோல்வி இதுக்கான மிக முக்கியமான காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு தாக்குதல் இவ்வளவு கச்சிதமா சுற்றுலா பயணிகள் இவ்வளவு பேர் கூடக்கூடிய இடத்துல நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் திடீர்னு பார்டர்ல இருந்து கிராஸ் ஆகி வந்து இப்படி நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் பின்னணியில போடப்பட்டிருக்கும். எந்த வழியில வந்தா காவல்துறையினர்கிட்டயோ பாதுகாப்பு படையினர்கிட்டயோ மாட்டாம இருப்பாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே துல்லியமா தெரிஞ்சிருக்கும். இந்த தேதியில இத்தனை மணிக்கு இவங்க வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சுற்றுலா தலம் அப்படின்றதுனால நிச்சயமா சிசிடிவி கேமராக்கள் இருந்து அத்தனையுமே இருக்கும். ஆனா இது அத்தனையும் மீறி அவங்க வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்துது. உளவுத்துறையுடைய தோல்வி இதுக்கு மிக முக்கியமான பின்னணியா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆனா மத்திய அரசு தரப்பு அதிகாரிகள்கிட்ட சில பேர்ட்ட நம்ம கேட்கும் பொழுது இது அதுக்கான நேரம் கிடையாது. இப்போதைக்கு மிக முக்கியமான விஷயம் அடுத்ததா தீவிரவாத தாக்குதல் எங்கேயும் நடத்தப்படாமல் இருக்கணும், அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலையை சரி செய்யக்கூடிய வேலைகளை இறங்கணும். அடுத்ததான் இந்த உளவுத்துறை சார்ந்த விஷயங்களுக்குள்ளாம் போக முடியும். ஆனா எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்துல நிச்சயமா மத்திய அரசு கிட்ட இந்த உளவுத்துறை சார்ந்த விஷயங்கள் இது எங்க நடந்தது, எங்க தவற விட்டது மத்திய அரசு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புவாங்க. அதனாலதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியா ஸ்ரீநகருக்கு விரைஞ்சிருக்கிறாரு. அங்க துணைநிலை ஆளுநர் தொடங்கி முக்கிய அதிகாரிகள் வரைக்கும் பல தரப்பிலும் அவரு விரிவான ஒரு ஆலோசனையை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அது சம்பந்தமான அறிக்கையை தயாரிச்சுட்டு டெல்லிக்கு அவர் திரும்புவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமா சவுதி அரேபியா போயிருக்கக்கூடிய சூழல்ல சவுதி அரேபியால இருந்து அவரு போன் மூலியமா உள்துறை அமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான தனது கோபத்தை உள்துறை அமைச்சர்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுல இன்னொரு மிக முக்கியமான பார்வை, அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் இந்தியாவுக்கு அரசு முறை பயணமா வந்திருக்கிறாரு. அவர் இப்போ ராஜஸ்தான்ல இருக்கிறாரு. பிரதமர் கூடனான மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த மீட்டிங்ஸும் அவரு திட்டமிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமெரிக்காவுடைய துணை அதிபரோ ஒரு நாட்டுக்கு போறாங்கன்னா அவங்க நாட்டுடைய உளவு பிரிவும் நிறைய தகவல்களை சேகரிச்சு கொடுப்பாங்க. அப்படி அந்த தகவல்களும் மிஸ் ஆயிருச்சோ, அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் இந்த விவகாரத்துல கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. இது வெறும் இந்தியாவுடைய பிரச்சனையா மட்டும் இப்ப இல்லாம அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியா வந்திருந்த போது இந்தியாவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற ஒரு கோணமும் பார்க்கப்படுறதுனால அமெரிக்காவும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை விரிவா அலசி ஆராய்வாங்க. அவங்களும் இந்தியாவுக்கு தேவையான உளவு தகவல்களை பகிர்ந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்படுது. பட் எதுவா இருந்தாலும் இனி அடுத்தடுத்து இந்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படின்றதும் ரொம்பவும் நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான இன்னும் ரொம்ப எக்ஸ்டென்டிவான ஒரு நிகழ்வுக்கு அவங்க போக போறாங்களா, இல்ல வேற ஏதேனும் விஷயங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறதா, காத்து கொண்டிருக்கிறதா அப்படின்றதெல்லாம் ரொம்பவும் முக்கியமான விஷயம். அது எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல வாவ் தமிழா சேனல்ல தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.